தாத்தா சொத்தில் தான் பிள்ளைகளுக்கு உரிமை கோர முடியுமா? இல்லை பெற்றோர்கள் சுயமாக சம்பாதித்த சொத்துகளும் உரிமை உள்ளதா? உரிமை உள்ளது என்றால் உயிரோடு இருக்கும் போதா, இல்லை மறைந்த பிறகா? இது வந்து நிறைய பேருக்கு ஒரு ஒரு இந்த ஏரியாவில் ஒரு சின்ன மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. என்னென்னா, ப்ராப்பர்ட்டி இன் த நேம் ஆஃப் தாத்தானா அப்படியே டைரெக்டாக அந்த ப்ராப்பர்ட்டி பேரங்களுக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிக்கு தான் பேரங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ரைட்ஸ் உண்டு. இப்போ ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா 3 தலைமுறை கிராஸ் ஆன ப்ராப்பர்ட்டி தான் வந்து இட்ஸ் பீன் டேர்ம்ட் அஸ் அன் ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி. அது வந்து உங்களோட தாத்தாவோட அப்பா பேரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி அவங்க கிட்டேருந்து வந்ததுன்னா தான் தட் வில் பி ட்ரீட்டட் அஸ் அன் ancestral ப்ராப்பர்ட்டி. இப்போது அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இஃப் த ப்ராப்பர்ட்டி, அதாவது நீங்கள் வந்து 4th ஜென்ரேஷனாக இருந்தீங்கன்னா இட்ஸ் பீன் டேர்ம்ட் அஸ் அன் ancestral ப்ராப்பர்ட்டி வேர் யூ ஹாவ் அன் ancestral ரைட்ஸ் ஆன் த ப்ராப்பர்ட்டி. அதாவது உங்களுக்கு வந்து உங்களோட அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களோட கன்சென்ட் இல்லாமல் அந்த ப்ராப்பர்ட்டியை விற்க முடியாது யாராலையும். இப்போ நீங்கள் அந்த ancestral ஸ்டேஜுக்கே வரல, உங்கள் தாத்தா பேரில் இருக்குது, உங்கள் அப்பா கிட்டே இருக்குது, உங்கள் அப்பா கிட்டேருந்து இப்போ உங்களுக்கு வரும் அப்படின்னா technically speaking you can't call this as an ancestral succession ப்ராப்பர்ட்டி. ஏன்னா நீங்கள் 4th ஜென்ரேஷனில் 3rd ஜென்ரேஷனில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்கள் ஃபாதர் வந்து he still can deal with his father's property in whatever manner he thinks fit. அது வந்து ஆன்சிஸ்டலாக வந்துனா தான் உங்களுக்கு கிட்ட ரைட்ஸ் வரும். ரெண்டாவது, இப்போ உங்கள் அப்பா ப்ராப்பர்ட்டி சம்பாதிச்சு வச்சுருக்கார், அவர் வந்து சொந்தமாக சம்பாதிச்சு வச்சுருக்கார் அந்த ப்ராப்பர்ட்டி. அப்போ அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் த ஃபாதர், அதாவது உங்கள் அப்பா வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை எப்படி வேணாலும் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை டீல் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை அவரோட மனைவிக்கு கொடுக்கலாம், யாருக்கும் கூட எழுதி வைக்கலாம், தானம் கூட இந்த ப்ராப்பர்ட்டி பண்ணலாம், ஏதாவது சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிகாஸ் ஹி ஹேஸ் ஆல் ரைட்ஸ் டு டீல் இந்த ப்ராப்பர்ட்டி இன் எனி மேனர் ஹி திங்ஸ். பட் ஏன்னா இட்ஸ் அ செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு எப்போ உரிமை உள்ளது அப்படின்னா அவரோட உயிரோடு இருக்கும்போதா, இல்லை அவர் இறந்த பிறகா அப்படின்னா கொஷின் இஸ், அவர் இறந்த பிறகு உங்களுக்கு எப்படி அந்த ப்ராப்பர்ட்டியில் ரைட்ஸ் வரும் அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டி அவர் சப்போஸ் அந்த கன்சர்ன் பர்சன் இறந்து போனவருக்கு வந்து ஒரு மனைவி, 2 மகன்கள், 1 மகள்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. மொத்தம் அந்த ஃபேமிலியில் 4 பேர்னா அவர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக எந்த உயிரும் எழுதி வைக்கலை. நான் இதெல்லாம் திருப்பி சொல்கிறது, இதெல்லாம் வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் அ செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியில் அவர் வந்து உயிர் எழுதி வைக்கலை அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி வில் டிவால்வ் ஈக்குவலி ஆன் ஆல் த 4 லீகல் ஹேர்ஸ். அதில் ஒரு மகனுக்கு மட்டும் இதில் ரைட்ஸ் இருக்குன்னா கொண்டாட முடியாது, 4 பேருக்கும் ஈக்குவலாக தான் அந்த ப்ராப்பர்ட்டி டிவால்வ் ஆகும். இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். தந்தைக்கு கடன் உள்ளது, திடீரென்று அவர் இறந்து விட்டார், சொத்து அதன் பிறகு மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு போகின்றமானால் அந்த கடனை யார் அடைக்க வேண்டும்? சார், நான் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி அவர் வந்து இறந்து போயிடுறாரு, மனைவி இருக்காங்க, குழந்தைங்களுக்கு இருக்காங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி அவர் வந்து எந்த சொத்தும், அதாவது எந்த வில்லும் எழுதி வைக்கலை, இன்னாருக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி போகும், இல்லை அவர் எந்த செட்டில்மெண்ட் டீடும் பண்ணலை, செட்டில்மெண்ட் டீட்னா தானமும் பண்ணல அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஈக்குவலாக எல்லாருக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி வில் டிவால்வ். ஈக்குவலாக அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாருக்குமே டிவால்வ் ஆகும்னா எல்லாருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியில் ரைட்ஸ் உண்டு. அப்போ எல்லாருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் உண்டுனா சொத்தை யார் அடைக்கணும்னா எல்லாரும் சேர்ந்து தான் சொத்தை அடைக்கணும். அப்படி தான் வரும். இல்லை மற்றவங்களாம் இருக்காங்க, ஒருத்தர் தான் ஏர்னிங் மெம்பரு, பாக்கிலாம் அதில் ஏர்னிங் மெம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேசிட்டு, நான் இந்த சொத்தில் இருக்கிற கடனை என்னோட வருமானம் முடிச்சு தான் நான் இந்த ப்ராப்பர்ட்டியோட சொத்தோட கடன் அடைக்கிறேன், அதனால இந்த சொத்தில் இருக்கிற அதிக பங்கு எனக்கு வரணும்னு நீங்கள் வந்து பாக்கி இருக்கிற லீகல் ஹேர்ஸோட நீங்கள் வந்து சேர்ந்து பேசி கலந்து ஆலோசனை பண்ணி தான் பண்ண முடியுமே தவிர, நான் மட்டும் அடிச்சிட்டேன் அதனால எனக்கு மட்டும் தான் இதில் ரைட்ஸ் இருக்கா, அவங்களுக்குலாம் எந்த ரைட்ஸ் இல்லைங்கிறதுலாம் சொல்ல முடியாது. அது நீங்கள் வந்து அந்த சொத்து அந்த கடனை அடைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த கடனை அடைக்கிறது இஸ் மச் மோர் பெட்டர். இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அந்த கடன் அடைச்சிடுறேன், எங்கள் அப்பா இந்த கடன் நான் தான் அடைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டாங்கன்னா தாராளமாக அடைங்க. பட் ஆனால் ரைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் எல்லாருக்கும் டிவால்வ் ஆகும். இன்னொரு நேரம் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார். சர்வே எண் இல்லாத பதிவு செய்யப்பட்ட பத்திரம் 4 எல்லை சரியாக உள்ளது, அதை சரி செய்வது எப்படி ஐயா? எனக்கு ஆக்சுவலாக அவர் எந்த இதில் இந்த கேள்வி கேட்டிருக்காருன்னு எனக்கு தெரில. ஏன்னா சர்வே நம்பர் இல்லாமல் ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டரே பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த சொத்து வாங்கினாலும் அதோட சர்வே நம்பர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில், அந்த வில்லேஜ் சர்வே நம்பர், இது 2 இருந்தால் தான் அந்த கன்சர்ன் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இப்போ சர்வே நம்பர் இல்லாத பதிவு செய்யப்பட்ட பத்திரம் அப்படின்னா முதல்ல அது என்ன மாதிரி பத்திரம்னு எனக்கு அது தெரியல.
ஸோ ஒரு பத்திரம் பதிவு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து அந்த சர்வே நம்பர், ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குது, அதோட எக்ஸ்டென்ட் என்ன, அதோட வில்லேஜ் என்ன, அதோட பவுண்டரிஸ் என்ன. இப்போ ஃபுல் எக்ஸ்டென்ட் வாங்கினா பவுண்டரிஸ் தேவையில்லை. பட் இப்போ வந்து ஃபுல் எக்ஸ்டென்ட் நீங்கள் வாங்கினா கூட அதோட பவுண்டரிஸ் மென்ஷன் பண்ணாமல் பத்திரப்பதிவுத்துறையில் அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதில்ல. இப்போ 4 எல்லை சரியாக உள்ளது, அதை சரி செய்து கொடு எப்படி ஐயான்னா, இப்போ 4 எல்லை சரியாக இருக்குது, சர்வே நம்பரே ரெஜிஸ்டர் பண்ணாமல் அந்த ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி எந்த இடத்துல இருக்குது, எந்த வில்லேஜ், என்ன சர்வே நம்பரே தெரியாமல் அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஸோ அதனால் இந்த நேயர் கேட்ட கேள்விக்கு எனக்கு எப்படி பதில் சொல்லணுங்கிறது தெரியல. மேபி அவரே வந்து சப்சிக்வெண்ட்டாக டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு சர்வே நம்பர் இருந்ததுன்னா அதை வச்சு அவர் வந்து கன்சர்ன் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இது கரெக்டாக இருக்காங்கிறது வெரிஃபை பண்ணலாம். இல்லாட்டி ஒரு ரெக்டிஃபிகேஷன் டீட் போடலாம். இப்போ சர்வே நம்பர் அவர் தப்பாக போட்டுட்டார் அப்படின்னா அவங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அவருக்கு பட்டா கொடுக்குறச்சே இல்லை இது இந்த சர்வே நம்பரில் இது வேறு சர்வே நம்பர் அப்படின்னு அவங்க ஏதாவது ஒரு லெட்டர் இது மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை வச்சு அந்த டாக்குமெண்ட்டை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ ரெக்டிஃபிகேஷன் டீட் போடலாம். பட் சர்வே நம்பரே போடாமல் வந்து எந்த டாக்குமெண்ட்டும் தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.